கிரேட் வால் ஆஃப் சைனா. இது உலகின் நீளமான மயானம் என்றும் பொதுவாக அழைக்கப்படுகிறது. இது உண்மையில் ஒரு மயானம் இல்லை, ஆனால் கட்டுமான காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய உயிரிழப்புகள் காரணமாக உலகின் அதிநீளமான மயானம், வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் செமெட்ரி அல்லது லாங்கஸ்ட் கிரிமேட்டோரியம் என்று பல தமிழ் ஆதாரங்களிலும் பிரபலமான கூற்றுகளிலும் குறிப்பிடப்படுகிறது. ஏன் இப்படி அழைக்கப்படுகிறது? சீன பெருஞ்சுவர் கட்டுமானத்தில் கிமு 7ஆம் நூற்றாண்டு முதல் பல நூற்றாண்டுகள் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், சுமார் 30 லட்சம் மக்கள் வரை உயிரிழந்தனர் என கணிக்கப்படுகிறது. அவர்களின் உடல்கள் சுவருக்குள் அல்லது அருகில் புதைக்கப்பட்டதால் இது ஒரு மிகப்பெரிய மயானம் போல கருதப்படுகிறது. இதன் மொத்த நீளம் தற்போது சுமார் 21,196 கிலோமீட்டர் அல்லது 13,000 மைல்கள் ஆகும். இதுவே உலகின் மிக நீளமான கட்டமைப்பு ஆகும். தமிழில் இது மிகவும் பிரபலமான ஒரு உண்மை அல்லது கதை போல பரவலாக பேசப்படுகிறது. உண்மையான மிக பெரிய கிரிமேட்டோரியம் எரியூட்டு இடம் என்றால் அது நிகோலோ ஆர்கேஞ்சஸ்கி கிரிமேட்டோரியம், மாஸ்கோ, ரஷ்யாவில் உள்ளது. இது 210 ஹெக்டேர் பரப்பு, 7 ட்வின் கிரேமாட்டாஸ் ஆகும். நீண்ட நேரம் எரியும் தொடர்ச்சியான எரியூட்டு என்றால் அது மணிகர்ணிகா காட். இது வாரணாசி, இந்தியாவில் உள்ளது. இங்கு ஆண்டு முழுவதும் 24 மணி நேரமும் தீ எரிந்து கொண்டே இருக்கும், நூற்றாண்டுகளாக தொடரும் என்று நம்பப்படுகிறது. தினசரி 100க்கு மேல் உடல்கள் எரியூட்டப்படுகின்றன. ஆகவே நீளமான மயானம் என்றால் அது பெரும்பாலும் சீன பெருஞ்சுவர்தான் பொருள்.